வந்து பார்த்தீங்கன்னா, நானே சிவகார்த்திகேயன் அதாவது கலக்கப்போவது யாருல வந்து சீசன் 3ல வந்து சிவகார்த்திகேயன் வந்து வின்னரு. நான் வந்து ரன்னர். ரன்னர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 ரன்னர் இருப்பாங்க. ஸோ எங்க 2 பேர தான் மெயினா விஜய் டிவிலேருந்து கூப்பிட்டு போவாங்க. ஏன் அப்டின்னா, சிவகார்த்திகேயன் வந்து அந்த மிமிக்ரி இதெல்லாம் பண்ணுவாரு. என்னுடைய இது வந்து நான் பேசாம பண்றது. ஸோ அவர் பேசி பண்றது, நான் பேசாம பண்றது. ஸோ டோட்டல் 2 வேற கான்ட்ராஸ்ட் ஆமா இருக்கும். கூட வந்து இப்போ அந்த டைம்ல வந்து நான் ஒரு பெர்ஃபார்மரா இருந்தேன். ஆனா அதுக்கு மேல செலிபிரிட்டின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஜீவா வருவார். லொல்லு சபா ஜீவா. ஸோ எங்களுக்கு மேல இருப்பாரு அவரு. ஓகே. ஸோ அவர் வந்து லொல்லு சபால ஃபேமஸ். அவர் வந்து ஒரு செலிபிரிட்டியாவும், எங்க 2 பேரும் ஒரு பெர்ஃபார்மராவும் அந்த மாரி கூட்டிட்டு போவாங்க. ஓ! அந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 ஷோஸ் போயிருக்கோம். சிங்கப்பூர், மலேசியா, பேங்காக் அந்த மாரிலாம் போயிட்டு அதெல்லாம் வந்து டோட்டலாவே வேற. நாங்கலாம் வந்து ஒரே ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருப்போம். அந்த மாரிலாம் இருக்கும். செம்ம வைபா இருக்கும். பேங்காக்ல நிறைய சுத்தி பார்த்தோம். அந்த மாரி விஷயங்கள் அதெல்லாம் இல்ல எஸ்கே நிறைய பேர் மென்ஷன் பண்ணி சொல்றது அந்த ஒரு பாயிண்ட் தான். நீ என்னதான் வளர்ந்தாலுமே அந்த பழகு நாட்களோட நேமை மென்ஷன் பண்ணி சொல்றது அப்படிங்கிறது எனக்கு அந்த வீடியோ பார்த்தோன்னே ஓ சூப்பர்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு அது இல்ல இப்பயே கான்டாக்ட்ல இருக்கேன். நான் மெசேஜ் பண்ணுவோம். அந்த பர்த்டே விஷஸ் சொல்றது, அப்புறம் குழந்தைக்கு விஷ் பண்ணது அதெல்லாம் வந்து ரிப்ளை பண்ணுவார். அது இருக்கு. அது இருக்கு. ஓகே. ரொம்ப இது கிடையாது. நம்ம டச்ல இருக்கோம். அது அதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட்டா இருக்கு. ஓகே. இப்போ எனக்கு